ஹாய் வியூவர்ஸ். நடிகர், இயக்குனர் திரு கே. பாக்யராஜ் அவர்களுடைய மரணம் உண்மையாகவே நியூஸை படித்த உடனே எனக்கு ரொம்ப பெரிய பாதிப்பை கொடுத்தது. ஏன்னா நான் அவருடைய பிக் ஃபேனு. அவருடைய படங்கள் எல்லாத்தையுமே நான் ரொம்ப ரசித்து விரும்பி பார்த்துருக்குறேன். அவ்வளோ சிறப்பாக இருக்கும். அந்த 2.5 மணி நேரன்றது அவருடைய வசனங்களாகட்டும், அதில் வர நகைச்சுவையாகட்டும், பாடல்களாகட்டும், அவ்வளோ சிறப்பாக எடுத்துகிட்டு போவார். கடைசியில் ஒரு நல்ல மெசேஜை கொடுத்து அந்த படத்தை முடிச்சிருப்பார். அதில் நடுவில் ஒரு சரியான பஞ்சு, ஒரு சரியான ஒரு காமெடி, இல்லை ஒரு கோமாளித்தனம் மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணிவிட்டு அந்த இடத்துல கதை, திரைக்கதை, வசனம், டைரக்ஷன்னு போட்டு அவர் பேரை போடுவார். அது ரொம்ப சிறப்பாக இருக்கும். அது பார்க்குறதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும், வித்தியாசமாக இருக்கும். ரொம்ப அருமையான டைரக்டரு. பட் எனக்கு ஒரு வருத்தம் உண்டு. இவராகட்டும், பி. வாசு அவர்கள், இப்போ சமீபத்தில் மரணம் அடைஞ்ச பாரதிராஜா அவர்கள், இவங்களாம் ஏன் அவங்க வாரிசுங்களை இவங்களுடைய டைரக்ஷனில் ஒரு நல்ல படங்களை நடிக்க வச்சு ஏன் முன்னுக்கு கொண்டு வரல, ஏன் அவங்கள மேலே கொண்டு வரலன்றது எனக்கு என்றைக்குமே ஒரு கேள்விக்குறி. அது எதனால நமக்கு தெரியல. இப்போ சமீபத்தில் கூட சூப்பர் சிங்கரில் தவசி அவர்கள் பாக்யராஜ் அவர்களுடைய பாடலை பாடி அது ரொம்ப ஹிட் ஆகி இப்போ அவங்க பல ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ் அது பண்ணிகிட்ருக்குறாங்க அந்த பாடலை. மற்ற பாடகர்களும் அதை பாடிட்டுருக்குறாங்க. அந்தளவுக்கு ஒரு சிறப்பான பாடல் அது. அதாவது ரொம்ப ஹிட்டு. இன்றைக்கும் ஒரு 30 வருஷம் கழிச்சும் இன்றைக்கி அது ஸ்டேஜில் பாடுறாங்கன்னா அப்போ அது மக்களுக்கு ரீச் ஆகிருக்குன்னு தானே அர்த்தம். ஸோ அந்த வகையில் நான் சொல்ல வரேன். அவருடைய இறப்புக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கல்கள்.